பேப்பர்ல என்ன போட்டுருக்கு பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார். அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதானே. இது பழைய பேப்பரு. புது பேப்பர் படிங்க. காணவில்லை. என் மகள் மணிமேகலையை காணவில்லை. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும். 5000 ரூபாய்? என்ன அடையாளம் கண்டுபிடிங்க. என்ன தலைமுடி வெள்ளையாக இருக்கும். சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை சேலை கட்டி இருப்பாள். சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். வயது 80. என்ன ஔவையார் காணாம போயிட்டாங்களா? இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன? யார் விளம்பரம் கொடுத்துருக்கா பாருங்க. அவங்க அம்மா. அவங்க அம்மா வயசு 108. ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு. யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்றீங்க. இல்ல சார் 3 வேலை செய்யறேன் சார். என்னையா? சாப்பிடுறதா. தொப்பி எங்கயா? உங்க தலைமையில இருக்கு சார். உன் தொப்பி எங்கயா? ஓ ஏன் தொப்பியா? டேபிள் மேல வச்சிட்டேன். கான்ஸ்டேபிள் மேல வச்சிரேன். யூஸ்லெஸ். 104. சார் வணக்கம் சார். இங்க நிக்கிறாரு. கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. டிஎஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சார். போயா. கேர்ஃபுல்லா. நாம என்னைக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம்? போன வாரம் இதே ஸ்டேஷன்ல 2 துப்பாக்கி காணாம போயிருக்கு. சும்மா இரியா. 104 சர்வகட்சி மறியல் போராட்டத்துக்கு நான் மெடிக்கல் லீவ் போடலாம்னு இருக்கேன். அடாடாடா. டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவேன். அதுக்கு இல்லையா தலைய பறைய முடியே இல்ல. இனிமே முடி முளைக்கவா போகுது? வாழைப்பழ தொலி போட்டாலே தாங்காது. எவனாவது கள்ள தூக்கி போட்டான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும். வாய கழுவியா அவசரம் பிடிச்ச மாதிரி. ஓ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. நான் சாகிறதுக்கு பயப்படலையா? நான் செத்து போயிட்டா என் பொண்டாட்டி 2வது கல்யாணம் பண்ணிக்கிடுவாளா? அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன். உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது. கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சிலை வைக்கணும். அந்த காலத்துல என் முடி சுருசுருளா இருந்தது. பூரா முடி என் பொண்டாட்டி புடிங்கி எரிஞ்சிட்டா. பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா? கலையா? ஆமா உன் சம்சாரம் எப்படி? என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா. அப்புறம் மீசதான். அவ புடிங்கித்தான் என் மீச இந்த சைஸ் ஆயிருச்சு. அது இருந்து என்ன பிரயோஜனம்? புடிக்க வேண்டியதானே. அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க. நீ கொடுத்து வச்சவன் ஐயா. நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டேன். யோ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துருவா. அது இல்லையா புத்திமதி சொல்லியா? புத்திமதி சொல்லுவேன். உன் சம்சாரம் என்ன அடிப்பா? கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்தா? இந்த பாரு நாயுடு வர்றாரு. நாயுடு இப்போ லேட்டா? பிஸ்கோத்து பசங்களா? பன் ரொட்டி. வெள்ளக்காலத்திலே நான் இப்படித்தான் வருவேன். கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிளாவே இருக்கேன். ப்ரமோஷனே கிடையாது. சாக மாட்டேங்கிறானே. ஒரு நாளைக்கு ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளிடுறேன். செத்துருவான். இந்த நாயுடு ஆவுன்னா வெள்ளக்காரங்கிறான் இல்லாட்ட ஜப்பான்காரங்கன்னு சொல்றான். யோ டெலிபோன் வந்திருக்கு. ஏதாவது கொலைகளைன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு. அதுக்கு தான் நாயுடு இருக்காரு. சரி மாமூலா படு. சார் 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 எனக்கு ஒருத்தன் மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார். என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு. ஒண்டிக்கு ஒண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடான் சார். கிண்டிக்கு வர சொன்னானா? நீ என்ன குதிரையா? என்ன பண்ண போறதா உத்தேசம்? அவன் இருக்கிற தெரு பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பேர் போன நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன்னா இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ? யோ லைட் போடியா. யோ சுவிட்ச் போடியா. நீ போடு. போடியா நீ போடு. போடியா. யாராவது ஒருத்தர் போடுங்கயா. போட்டுருவோம். அந்த பல்பு பீஸ் போச்சு. ஆமா சார். ஏன் தான் பீஸ் போன பல்பை இன்னும் கலட்டாம வச்சிருக்காங்களோ? முதல்ல உங்களை கழட்டிடுற மரியாதையா வெளியே போங்க. போங்கயா. தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு. ஏயா ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு? கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. உன் சீட்டையும் என் சீட்டையும் கிளிக்கிறதுக்கு சிபாரிசு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சும்மாவே மொட்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா. சீட்டு கிழிஞ்சது என் வேட்டையும் கிழிஞ்சது. என்ன மணி அடிக்குது? அதுதானே. இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? பார்த்தேன். இன்னைக்கு மாலை முரசுல மனசு சஞ்சலம்னு போட்டுருந்துச்சு. ஓ நேரம் அப்படி என் நேரம் எப்படியோ. ஹலோ எஸ் குட் மார்னிங் சார். யோ கொலகாரப்பேட்டை சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டிக்கு போறாங்களாம். போய் என்னன்னு பார்த்து அவங்களை சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார். அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார். அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார். பங்காளிங்க சண்டை தான் சார் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவில் சண்டையே நடந்தது இல்ல சார். என் குழந்தைய புருஷன் கூட அங்கேதான் சார் குடியிருக்கிறாரு. நாய் குலைச்சு நான் பார்த்ததே இல்ல சார். யோ அவங்க பயங்கரமான கேடிகாயா. அருவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்களா? போங்கயா. ஐயோ என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க. குழந்தையா சார் கொலகாரம்பேட்டைக்கு போறேன். இதுதான் என் வீட்டு அட்ரஸ். எங்கயா 104 204 ரெண்டு பேரையும் காணோம்? கொலகாரம்பேட்டைக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார். ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். சரியான சோம்பேறிங்க. யோ ஜிப் ஒழுங்கா போடையா. சாரி சார்.
ஏன் நீங்க நின்று இருக்கீங்க? போங்கயா. லெஃப்ட் Left, ரைட் right. லெஃப்ட் ரைட் சார் இந்த 2 அருவாளை வச்சுட்டு தான் சார் அந்த பையில ஆட்டம் போட்டுருக்காங்க. இத தூக்கி வீசினாங்க சார். சார் ஒரு அருவா என் கழுத்துக்கு வந்துச்சு, சாமானியம் பிடிச்சிட்டேன் சார். ஒரு அருவா என் இடுப்புக்கு வந்துச்சு, நான் புடிச்சிட்டேன். அந்த பசங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். சார் அவங்க பாக்குறதுக்கு எப்படியா இருப்பாங்க? சுண்டக்கா பசங்க சார். அது- இந்த அருவாளை தூக்க கூட சக்தி இல்ல சார். அந்த 2 பேரும் என் கண்ணுல மாட்டிருந்தாங்க. நாங்க ஓடி இருப்போம். ஐயோ இல்ல இல்ல, ஓடி அவங்களை புடிச்சு இங்க கொண்டாந்து சேர்த்திருப்போம் சார். சார் நல்ல வேளை நாங்க இங்க போனோம், இல்ல ரத்த ஆறு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார். Shut up. அறுவலை பார்த்தா புதுசா தெரியுது. புதுசு தானே, வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தோம் சார். இல்ல சார், கந்தசாமி சார், புது மாப்பிள சார். ஆமா சார், சீர்வரிசை கொடுத்தது. ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்ன அசிங்கம்? இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம். இனிமே இப்படி பண்ணீங்க, உங்க 2 பேர்த்தையும் உள்ள தள்ளிடுவேன். சார் சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே அப்படி பண்ண மாட்டோம். தெரியாதனமா பண்ணிட்டேன் சார், அதுவே கையும் களமா காட்டி கொடுத்துருச்சு சார். சார் இனிமே பாருங்க சார், நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட். உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம். ஐயா வேற எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம். அதையும் பார்க்கலாம். உங்களை கொலை பண்றதையா? போயா போயா என்னையா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான்? உலகம் என்ன இப்பதான் புரியுது. கையை கோந்துருச்சு, போயா. குட் மார்னிங் சார். என்னையா 204 ஒண்ணு செய்வனாலு அது சார் இல்ல ஆ. சாரி. ஆஹா, ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கவலை இன்னைக்கோட போச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த போலீஸ் வேலை தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பேர் என்னம்மா? மகாலட்சுமி சார். வெரி குட். ரொம்ப ரிஸ்கான இடத்துல எல்லாம் டியூட்டி பார்த்திருக்கேன். மதுரை ராமநாதபுரத்தில் டியூட்டி பார்த்த உனக்கு மெட்ராஸ் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பொம்பளையா இருக்காளே, நம்ம பாச்சா அவகிட்ட பலிக்காது. ஒண்ணு செய்வனாலு ம், ஒருவேளை இடியாமன் பேத்தியா இருக்குமோ? பேத்தியோ பொண்ணும் நமக்கு என்ன? ஏயா நம்ம 2 பேரும் அறிமுகப்படுத்துவோமா? சும்மா ரியா, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறிய. இங்க என்ன முப்பட தளபதிக்கு முடிச்சிட்டு விழாவா நடக்குது? அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு. வணக்கம் சார். என்னங்க இது? என்ன பார்த்து 2 பேரும் இப்படி பயப்படுறீங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க மதுரைன்னு சொன்னீங்களா, நாங்க ஏடா உடமா பேசி கை கால் மாறி போச்சுன்னா? இத பாருங்க, நாம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்கிறது தான் நம்ம லட்சியம். இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களால நல்ல பேர் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. ஏங்க வந்தமா சாப்பிட்டமான்னு இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அப்படியே முடிவை ஏன் எடுத்தீங்க? நாங்க எடுக்கிறோம். அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அத்தனை பேர் ஒட்டு மொத்தமா எடுத்த முடிவைத்தான் நாங்க எடுத்திருக்கோம். ஹலோ, எஸ், யார் பேசுறது? நான் தான் 204 பேசுறேன். சும்மா இரியா. என்னது விளையாடில தகராறா? எங்க இருந்து பேசுறீங்க? குழாயில இருந்துதான். இந்தாயா நீயே பேசு. ஹலோ, என்னது தகராறா? பொம்பளைங்க முடிய பிடிச்சி எடுத்து 3 பேருக்கு மொட்டை ஆயிடுச்சா? என்ன மிச்சம்? மொட்டை தான் மிச்சம். ஆ? யோ, இது பொம்பளைங்க தகராறு. இருந்தாமா நீயே பேசுப்போ. ஹலோ. அப்படியா அப்படியா ஆ? அப்படியா? பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதான். குழாயில இருந்தா ஐயோ, தகராறு இல்லைங்க, சீக்கிரம் புறப்படுங்க. ஆம்பளைங்க தகராறுன்னு நாங்க வரலாம். இது பொம்பளைங்க தகராறு, நீங்களே போங்க. துணைக்கு வாங்க ஐயா. ஏன் உங்களை கையை பிடிச்சி இழுத்துருவாங்களா? கைய முறிச்ச மாட்டான், வாங்கண்ணா. ஆ? நீங்க போய் தீர்த்து வைங்க. ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீர்த்து வச்சுட்டு இங்கே இருக்கோம். ஐயோ, சரி நானே பாத்துக்கிறேன். பொம்பளையால முடியாது, எதுவுமே கிடையாது. ஏயா ம், இந்த பொண்ணு போகுது, சண்டையில இருந்து திரும்பி வருமா? நிச்சயமா வரும். எப்படி? கவர்ச்சி இருக்க, ஆ. ஒரு சிரிப்பு, ஆ. ஒரு பார்வை, ஆ. பார்ட்டி க்ளோஸ். ஆ? எஸ்ஏவே அப்படித்தான் ஆனாரு. ஏயா, லாக்கப் எல்லாம் ஒரே ரெஸ்ட்ல கிடக்குதே. ஒரு பைய கூட மாட்ட மாட்டேங்கிறானே. அது நாட்டுல பூரா பயனும் திருடனாதான் தெரியறான், மாட்டிக்குவான். அமாவாசை வருது, அன்னைக்கு எவனாவது மாட்டாமலா போயிடுவான். மாட்டினா தப்பிச்சோம், இல்லைன்னா நாம 2 பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான். ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படி. ஐசி என்ன ஆச்சு உனக்கு? ஐஜின்னு சொன்னியே. புண்ணாக்குன்னு சொன்னேன். ஐஜி நான் சொன்னேன், ஐசின்னு சொன்னையா? அட போய்யா, 10,000 பட்ஜெட்ல 50 பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டியே. ஒரு டீ கொடுங்க.
முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோலன்னு அலைஞ்சு அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. சரியான சாவுகிறாங்க. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையன் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவு வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா நான் சிலுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. போங்கயா. சரியான கூமுட்டையா. டீ இல்லன்னு சொல்லியா. வாயா போலாம். குடுங்க வாங்க. இருங்கய்யா. என்ன குரல்ல என்னத்தமா போட்டேன். உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. போ போ. வாயா இப்படி எங்க நழுவு பாக்குற? வீட்டு வடைய வாழாடிட்டு வீட்டுல விக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா. அடிய மாறாப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிச்சுங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? நரக பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா ஐயோ. அம்மா ஐயோ. எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊரை கூட்டுறீங்க. ஏமா இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு.
ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க. போ மச்சான் ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான் நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காகத்தான் மனுஷன் வேட்டி கட்டுறான். அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவியை விட்டான் இலங்கையில, சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி. ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. என் முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சுதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13, 16 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டேல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லுடா, கலங்க டக்கரா இருக்குடா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா, முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. நம்மளுக்கெல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உத கிடைக்கிறதா இருந்தா ஓரம் வெட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விடுக்கும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப லொல்லு பிடிச்சோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன இந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா.